celebrated Father's Day all week. I want to take the opportunity to talk about fatherhood. எல்லா வாரமும் நம்முடைய இந்த வாரத்தில் நாம் தந்தை தினமாக நாம் கொண்டாடுகிறோம். அதனாலே தந்தைத்துவத்தை குறித்து நான் இன்றைக்கு பேச போகிறேன். Yesterday was Father's Day in the UAE. இந்த UAE தேசத்தில் நேற்றைய தினம் அந்த தந்தையர்கள் தினமாக இருந்தது. Last Sunday was the Father's Day in India and many other countries. இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் போன வாரம் இந்த தந்தையர் தினமாக ஆசரித்தார்கள். I think there is going to be a powerful release in every family that listens to this and releases it in your family. இந்த செய்தியை கேட்டு விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒரு பயங்கரமான விடுதலையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். Ephesians 3rd chapter verses 14 and 15. எபேசியர் 3வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 14-15 வசனங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 14-15 வசனம். You have the PowerPoint? Okay, Ephesians 3rd chapter verses 14 and 15. எபேசியர் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஆமாம், எபேசியர் 5வது அதிகாரம் 3வது அதிகாரம் 14-15 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஓகே. புதிய தமிழில் நான் வாசிக்கிறேன். இந்த காரணத்துக்காக பிதாவுக்கு முன்பாக முழந்தாளிட்டு மன்றாடுகிறேன், பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் அவரது வழித்தோன்றல்களால் அவரிடமிருந்து தம் பெயரை பெறுகின்றன. For this reason I bow my knees before the Father, from whom every fatherhood in heaven and earth derives its name. இந்த காரணத்துக்காக நான் முழங்காற்படியிட்டு பிதாவை நோக்கி நான் மன்றாடுகிறேன், வேண்டிக் கொள்கிறேன். Amen. Amen. Every fatherhood in heaven and in earth derives its name from this heavenly Father. ஒவ்வொரு பிதாக்களும் அப்பாக்களும் இந்த பரலோக பிதாவினுடைய நாமத்திலிருந்து தங்களுடைய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறார்கள். In many Tamil and English versions this is translated family. அநேக தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்புகளில் இது குடும்பம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. But actual Greek word says fatherhood. That's what family is. ஆனால் உண்மையான அந்த மூல கிரேக்க பாஷையில் அது குடும்பம் என்று பிதா என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பிதாவிலிருந்து வருகிறது. அதுக்கு என்ன போட்டிருக்கு? பிதாவின் வழித்தோன்றல், அதாவது பிதாத்துவம். குடும்பம் என்பதை விட ஃபாதர்ஹுட், அதுக்கு தமிழில் எப்படி இருக்குன்னு தெரியல. யாருக்காவது தமிழ் தெரியுமா? ஃபாதர்ஹுட்னா எப்படி சொல்றதுன்னு? தந்தைத்துவம். தந்தைத்துவம். குடும்பத்துக்கு பதிலாக தந்தைத்துவம் இருக்கு. Just two quick points. ரெண்டு குறிப்புகள். First, the Bible calls family as fatherhood. முதலாவதாக வேதம் குடும்பத்தை தந்தைத்துவம் என்று அழைக்கிறது. You see this. Adam was created from heavenly Father. ஆதம் ஏதேன் தோட்டத்திலே பரலோக பிதாவினால் உருவாக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்டான். And woman was created from man. மனுஷி ஸ்திரீயானவள் மனுஷனிடத்திலிருந்து உருவாக்கப்பட்டான். That is how the first family was set up. இப்படிதான் முதல் குடும்பம் உருவானது. Every child comes out of the father. ஒவ்வொரு பிள்ளையும் தகப்பனிடத்திலிருந்து அப்பாவிடத்திலிருந்து வருகிறது. Every child is conceived by our Father in heaven. ஒவ்வொரு பிள்ளையும் பரலோக பிதாவினிடத்திலிருந்து அவரால் உருவாக்கப்படுகிறது. It says every fatherhood or every family derives its names from the heavenly Father. ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு தந்தைத்துவமும் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. God is the perfect father. தேவன் முழுமையான பிதா. பூரணமான பிதா என்பது தேவன். ஆமென். God is the perfect father. தேவன் மாத்திரமே பரிபூரண பிதா. Amen. Amen. And every parent, father or mother, every parent must emulate our parenthood from God. ஒவ்வொரு
பெற்றோரும், அது தகப்பன் தாய் ரெண்டு பேரும் தங்களுடைய அந்த குடும்ப பொறுப்புகளை பிதாவினிடத்திலிருந்து, பரலோக பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். I'm talking inside a believer's family, inside the church. இந்த சபையிலுள்ள விசுவாச குடும்பத்தினுடைய காரியத்தை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். Every parent must first learn to enjoy the fatherhood of our heavenly Father. ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு தகப்பனும் தாயும் பிதாவினுடைய அந்த பராமரிப்பை கண்டு அறிந்து பெற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். If you want to be a successful mother or father, you first have to enjoy your relationship with your Father in heaven. நீங்கள் குடும்பத்தில் நல்ல வெற்றிகரமான அப்பாவாக அம்மாவாக செயல்பட நீங்கள் விரும்புகிறீர்களானால் முதலாவது நம்முடைய பிதாவாய் பரலோக பிதாவினுடைய அந்த முன்னுதாரணத்தை பார்த்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள How you think about God, how you relate to God, how you respond to Him, how you communicate to Him. எப்படி உங்களுடைய தேவனை எப்படி நீங்கள் உறவு கொள்கிறீர்கள், எப்படி நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், நம்முடைய பிதாவை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. A.W. Tozer said, we tend to move towards the mental image of God. A.W. டோசர் இப்படி சொன்னார், நாம் நம்முடைய தேவனை குறித்த நம்முடைய மன நிலைமையை பொறுத்து தேவனிடத்தில் நாம் சேருகிறோம். ஒரு காலத்தில் நம்ம கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருந்தோம். அதுதான் தேவன் என்று நான் நினைத்தால், கல்லும் மண்ணும் தான் தேவன் நினைத்தால், என்னுடைய காரியமெல்லாம், தேவனை குறித்த என்னுடைய காரியமெல்லாம் கல்லும் மண்ணுமா இருக்கும். பணம் தான் என்னுடைய தேவன் என்று சொன்னால், என்னுடைய ஐடியாலாம் ஆண்டவர்னு சொல்லும் போதே நான் பணத்தை தான் யோசிப்பேன். How you think about God, that is the God you are moving to. தேவனை எப்படி நீங்கள் உங்களுடைய மனதில் கொள்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுடைய தேவனிடத்தில் சேருகிற தன்மை இருக்கும். If your idea of God, your creator, is not okay, is flawed, then everything else, your relationship will be flawed, your parenthood, your childhood will be messed up. தேவனை குறித்த உங்களுடைய பார்வை அது சேதமடைந்தால், அது சரியானதாக இருக்காதிருந்தால், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் அதே போல சேதமடைந்ததாக இருக்கும். If your idea of the heavenly Father is flawed, your family life will be messed up. உங்களுடைய பரலோக பிதாவை குறித்த உங்களுடைய எண்ணம், மனப்பான்மை அது தவறாக இருந்தால், அது சேதமடைந்திருந்தால், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தவறானதாக இருக்கும். You are a father or mother today, or you are single, you are going to become a father or mother, it is absolutely essential that you get a grip of who your father is, the heavenly Father is. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை குடும்பத்தில் அப்பா அம்மாவாக இருக்கலாம், அல்லது இன்னும் திருமணமாகாத ஒரு நபராக இருந்தால் கூட எப்படி உங்களுடைய பரலோக பிதா இருக்கிறார் என்கிற அந்த நல்ல எண்ணத்தை நீங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும். Before I go further, we know that we are living in a sin-filled, sin-stained world, and there are so many examples of poor fathers, damaged relationships. இன்றைக்கு நாம் பாவம் நிறைந்த உலகத்தில், கரைபட்ட உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மைதான், குறைவான அந்த குறைவுள்ள தகப்பன்கள், பழுதடைந்த உறவு முறைகள் உள்ள ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். Many fathers, including some of the fathers who are sitting here, they don't live up to the biblical standards we are going to see in a minute. அநேக பெற்றோர், குறிப்பாக இந்த அறையில் இருக்கக்கூடிய பெற்றோர் தகப்பன் கூட நாம் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிற அந்த வேத தகுதியின்படி, வேத அந்த எதிர்பார்ப்பின்படி இல்லை என்பது உண்மை. I don't deny that reality. அந்த உண்மையை நான் மறுதலிக்கவில்லை. Yet I will not allow the past failures of myself or my dad or your dad come in the way of today and future as a child of God and as a father of my children. அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு நான் என்னுடைய பிதாவினுடைய மகன் என்ற அடிப்படையில், என்னுடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் என்கிற முறையில், என்னுடைய கடந்த காலம் வரக்கூடிய எதிர்காலத்தை எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்று இப்பொழுது நான் உறுதி கொள்கிறேன். Whenever I say the word father, please don't think about your father. நான் எப்பொழுதெல்லாம் அப்பா என்று சொல்கிறேனோ,
தயவு செய்து ஒரு காலம் அதை உங்களுடைய அப்பாவை நீங்கள் நினைத்து விடாதீர்கள். Should be other way around. I don't see my heavenly Father based on my experience with my own dad. I should not do that. You should not do that. இது உண்மையிலே அது திருப்பி இருக்க வேண்டும். நான் ஒரு காலம் என்னுடைய பிதாவை உங்களுடைய பிதா அல்லது என்னுடைய பிதாவின் வழியாக அவரை ஒரு கண்ணாடியாக வைத்து நான் அவரை ஒரு காலம் பார்ப்பதில்லை. தகப்பனாகிய தேவனை உங்க உலக தகப்பனை வைத்து அவரை எடை போடக்கூடாது. ஆமென். ஆமென். I don't want to think about my dad. I don't want you to think about your dad when we talk about our heavenly dad. நம்முடைய பரலோக பிதாவை குறித்து நாம் பேசும்போது என்னுடைய அப்பாவாகட்டும் உங்களுடைய அப்பாவாகட்டும் அவரை தயவு செய்து நினைத்துக் கொள்ளாதீர்கள். Actually it should be other way around. இது உண்மையிலேயே இது மறுபுறத்தில் இருக்க வேண்டும். As a parent, whether you are dad or mom, it doesn't matter. You have to think of God the Father and then try to emulate him other way around. Don't look at him in your colored glass other way around. You look at yourself as a father or mother based on what you see up there. நீங்கள் பெற்றோராக ஒருவேளை அம்மாவாக இருக்கலாம் அல்லது அப்பாவாக இருக்கலாம். நீங்கள் உண்மையிலே செய்ய வேண்டியது உங்களுடைய பரமபிதாவை அவர் வழியாக உங்களுடைய அந்த பராமரிப்பு, உங்களுடைய அம்மாவாக நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள், அப்பாவாக எப்படி செயல்படுகிறீர்கள் என்று நிதானிக்க வேண்டும். Many of us come from Hindu family, including myself. என்னையும் சேர்த்து உங்களில் அநேகர் இந்து பின்னணியத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள். Or any other background. We have in so many religions the idea of God as somebody else, somebody distant, somebody scary, somebody who is going to judge you. நம் வேறு எந்த ஒரு பின்னணியத்தில் இருந்தாலும் கூட நாம் நம்முடைய தேவனை அறிந்திருப்பதெல்லாம் அவர் எங்கோ ஒரு தூரத்தில் இருக்கிறவரும் உண்மையிலேயே பயப்படத்தக்கவரும் அப்படிப்பட்ட பயங்கரமானவராக நாம் இதுவரை அறிந்திருக்கிறோம். But a Christian God is called Father. ஆனால் கிறிஸ்தவ தேவன் அப்பா என்று அழைக்கப்படுகிறார். Christian God is called the Father and first and foremost. முதலும் முக்கியமாக கிறிஸ்தவர்களின் தேவன் அப்பாவாக பிதாவாக அழைக்கப்படுகிறார். Why? He has revealed what kind of father he is in this book, in the Bible. இந்த வேதம் முழுவதும் அவர் எப்படிப்பட்ட பிதா என்று அவர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். Jesus came to this world. One of the first and primary purpose is to reveal the Father to us. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பிரதானமான முக்கியமான ஒரு நோக்கம் பிதாவை இந்த உலகத்துக்கும் நமக்கும் வெளிப்படுத்தும்படியாக. If you take just what Jesus taught in the 3.5 years, he taught us one thing about God above everything else. 3.5 வருஷமாக இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை நீங்கள் பார்த்தால் ஒரு காரியத்தை மற்ற எல்லாவற்றை காட்டிலும் மிகவும் முக்கியப்படுத்தி பேசினார். In the New Testament, in the Gospels, 4 Gospels, Jesus teaches us 189 times about God the Father. இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் மாத்திரம் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை குறித்து 189 தடவை பிதா என்று 189 முறை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார், நமக்கு விளக்கி சொல்றார் சுவிசேஷத்துல. Do you know how many times you come across the word Father in the all of Old Testament? இந்த முழு பழைய ஏற்பாட்டிலும் அப்பா என்கிற பிதா என்கிற வார்த்தை எத்தனை தடவை வந்திருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? 3 to 4 times. 3 அல்லது 4 தடவை. 189 times Jesus said Father, Father, Father. His very first sermon he started teaching us about Father. 189 தடவை இயேசு கிறிஸ்து பிதா 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 என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார். Amen. Amen. Without Jesus we would not be able to see God the Father. இயேசுவை அல்லாமல் நாம் ஒரு காலம் பிதாவை நாம் காண முடியாது. John 1:18 says no one has ever seen God but the one and only Son who is himself God and is in closest relationship with the Father has made him known. யோவான் 1:18 வசனத்தில் இயேசு சொன்னார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். பிதாவை வெளிப்படுத்தும்படியாக தகுதி பெற்றவர்
அதனுடைய காரியங்களை அறிந்தவர் குமாரன் ஒருவரே. ஆமென். 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 And Hebrews 1:3 says Jesus is the exact representation and perfect imprint of his father's essence. எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாகவும் ஆயிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். In John 14:9 Jesus himself said, anyone who has seen me has seen the Father. யோவான் 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் இயேசு தாமே சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். Amen. ஆமென். Hallelujah. Hallelujah. Jesus revealed who our Father really is, truly is. நம்முடைய பிதா உண்மையிலே யார் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தினார். Without Jesus we would doubt our Father's love. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் நம்முடைய பிதாவினுடைய அன்பை சந்தேகிப்பட்டிருப்போம். பல பேருக்கு பிதாவே என்று சொன்னாலே கொஞ்சம் பேருக்கு நடுக்கமா இருக்கும், ஜெபம் பண்ண முடியல, தூரத்தில் இருக்கிறோம். Because we don't understand, we don't really comprehend how much he loves us. நம்முடைய பிதாவாகிய தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார், நம்மிடத்தில் எவ்வளவு அன்பாய் இருக்கிறார் என்பதை நாம் அறியாததினாலே தேவனை நாம் எங்கோ நாம் வைத்து பார்க்கிறோம், அவரை அப்பா என்று கூப்பிட பயப்படுகிறோம், தயங்குகிறோம். Millions and millions and millions of billions of people in Abrahamic faith. I'm not even talking about Hindus and Buddhists. Abrahamic faith. They are scared to say the name of God. They're so far away, including Jews. They don't even call Jehovah. They say Yahweh. They can't. They cannot. They don't have the revelation because the revelation came from Jesus Christ. ஆபிரகாமுடைய விசுவாசத்தில் உள்ள கோடிக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் கூட அப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றிருந்தும் நம்முடைய தேவனை நம்முடைய பிதாவை அவர்கள் எங்கோ இருக்கிற ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக பார்த்து அவரை யெகோவா என்று கூப்பிட மிகவும் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Romans 5:8 we read, in the work Jesus did, in the death he died, Jesus revealed God's love. ரோமர் 5வது அதிகாரத்தில் 5வது அதிகாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவோ நமக்காக மரித்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். That is revealing God the Father's love. அதுதான் தேவனுடைய அன்பை, பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு. Without Jesus we will question Father's goodness and care. அடுத்ததாக இயேசு கிறிஸ்து இல்லாமல் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அந்த அன்பையும் அந்த கரிசனையும் நம்மை குறித்த அந்த கரிசனையும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. நிறைய பேர் கிறிஸ்தவங்கள்ல ஆக்சுவலாக வெளியே இருக்கவங்க கூட ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தலையில் அடிச்சுக்குவாங்க, மாரில் அடிச்சுக்குவாங்க. ஐயோ ஆண்டவரே ஏன் இதாச்சுன்னு பண்ணுவாங்களா இல்லையா? நம்ம ஊரில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா மாரில் அடிச்சுக்குவாங்க. கர்த்தாவே இல்லாட்டி ஆண்டவரே ஏதாவது சொல்லி அவங்க பேர் அவங்களோட கடவுள் பேரை சொல்லி அடிச்சுக்குவாங்க. ஏன்? They think God means bad for you. They think God is not good. And sometimes you think like that because of the culture. When you get disease, when you get problem, immediately you ask, why me God? Why you did this? நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் தேவன் நியாயம் இல்லாதவர், அவர் அநியாயம் செய்கிறவர் என்று நினைத்துக் கொள்கிறோம். மற்ற ஜனங்களும் அதே போல நினைத்துக் கொள்கிறார்கள். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்று தேவனை நாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோம். Jesus revealed that God is good. ஆனால் இயேசு கிறிஸ்து தேவன் நல்லவர் என்று நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். He said your father, he didn't say my father, your father knows what you need before you ask him. மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசு சொன்னார், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே, நான் அல்ல, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். Without Jesus you might consider God as father as unfair. இயேசு இல்லாமல் தேவன் நியாயம் இல்லாதவர் என்று நாம் நினைக்கக்கூடும். But Jesus, by moving with people from all backgrounds, all kinds of caste, tribe, social background, anything, Jesus lovingly moved with them by showing that he showed that the Father is very, very fair. He is fair to all. ஆனால் இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது பலதரப்பட்ட பின்னணியத்தில் இருந்த பல வகைப்பட்ட பல விபாகத்தில்பட்ட ஜனங்கள் மத்தியிலே உலாவி அவர் பிதாவாகிய தேவன் நல்லவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர் பாரபட்சம் இல்லாதவர் என்பதை வெளிப்படுத்தி காட்டினார். Without Jesus we would be forever fatherless. இயேசு கிறிஸ்து இல்லாமல் நாம் நிரந்தரமாக
அப்பா இல்லாதவர்களாக நாம் இருந்திருப்போம். Jesus showed us that we can approach God as a child approaches his or her father. ஒரு பிள்ளை தன் அப்பாவை எப்படி சமீபிக்க முடியுமோ, எப்படி வந்தடைய முடியுமோ, அந்த அளவுக்கு நெருக்கத்தில் நாம் நம்முடைய பிதாவிடத்தில் சேர முடியும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆமென். இந்த அப்பா அப்பான்னு பாடினீங்கல்ல, இயேசு இல்லாமல் பாட முடியாது, தெரியுமா? இயேசு இல்லாத ஒரு இடத்துக்கு போய் பாருங்க, தொழுது கொள்ளுவாங்க, பயபக்திலாம் இருக்கும், ஆனால் இந்த வார்த்தை வராது. உண்மையா இல்லையா? ஆமென். Amen. Because Jesus said in Matthew 6:9, pray therefore like this, our Father who is in heaven. மத்தேயு 6:9 இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபியுங்கள். And he showed us there is a family relationship with him. தம்மோடு கூட ஒரு குடும்ப உறவு இருக்கிறதை நமக்கு வெளிப்படுத்தினார். Anyone who does the will of my Father in heaven is my brother and my sister and my mother. தேவனுடைய பரலோகத்தில் இருக்கக்கூடிய நம் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்று இயேசு சொன்னார். ஆமென். ஆமென். அவங்க குடும்பம் வந்தாங்க, அவர் பிறந்த குடும்பம் வந்தாங்க, இல்ல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. சீஷர்கிட்ட சொன்னாரு, அது யார் யாரு? என் கூட பிறந்ததுனால அவங்க பிறந்த குடும்பமா? இல்ல, அவரோட சித்தத்தை செய்யற எல்லாருமே எனக்கு சகோதரன் சகோதரியோ தாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட இங்க மைக்க கொடுத்தா உங்களை என்னைய சகோதரன் சகோதரி தாய்னு சொல்ல தயங்கவே. ஆமென். ஆமென். நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தை செய்து கொண்டிருந்தால். ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. And Jesus said in John 5:9, I tell you the truth, the Son can do nothing by himself. He does only what he sees the Father doing. Whatever the Father does, the Son also does. யோவான் 5:19 இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார். இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். ஆமென். Jesus spoke Father's words, Jesus thought Father's thoughts, Jesus felt and expressed Father's emotions, Jesus did Father's will and work. இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வார்த்தையை பேசினார். இயேசு கிறிஸ்து பிதாவு என்ன உணர்ந்தாரோ அதை உணர்ந்தார், அதை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து பிதா எதை செய்ய கண்டாரோ அதையே தானும் செய்தார். Amen. Amen. In fact, Father sent Jesus to the world to reveal him to us, reveal Father to us. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் தம்மை பிதாவை நமக்கு வெளிப்படுத்தும்படியாய் அனுப்பினார். Even as I am talking to you now, I know that all the misunderstanding you have about God the Father is disappearing. நம்முடைய பிதாவை குறித்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த தவறுதலான புரிதல் எல்லாமே இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நீங்கி போய் கொண்டிருக்கிறதை நான் உணர்கிறேன், அறிகிறேன். அப்பா ஏதோ குச்சியை வச்சிட்டு இருக்காரு, அடிக்க போறாரு. இயேசு கிறிஸ்து போய் பரிந்து பேசி நம்ம அந்த குச்சியிலேருந்து தவிக்க எடுத்துட போறாரு. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். You know who is going to judge the world? இந்த உலகத்தை யார் நியாயம் தீர்ப்பார் தெரியுமா? Judge the world. யார் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார்? இந்த உலகத்தை யார் நியாயம் தீர்க்க போகிறார்? Jesus, not Father. இயேசு, பிதா அல்ல. Amen. Amen. If you are scared of somebody, you should be scared of Jesus now. நீங்கள் யாரை குறித்தாவது பயப்படுகிறதா இருந்தால் இயேசுவை குறித்து பயப்பட வேண்டும். In Acts 10:38 says, Jesus went around doing good and healing all who were oppressed by the devil, for God the Father was with him. அப்போஸ்தலர் 10:38 தேவன் அவரோடு கூட இருந்தால், பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் பிடிபட்டவர்களை விடுதலை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். ஒரு குஷ்டரோகி வந்தானா அவனை குணமாக்கணும்னா இயேசு கிறிஸ்து மேல பார்க்கிறார். பிதா பரலோகத்தில் என்ன செய்வாரோ அதை தான் இங்க செய்கிறார். ஆமென். 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 அவராக ஒன்று செய்யல. ஹல்லேலூயா. 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 Our God wants us to be healed. Our God wants us to be saved and delivered from sin. That is the heart of our Father. பாவத் கட்டுகளிலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலும் ஒவ்வொருவரும் விடுதலையாக வேண்டும், ஒவ்வொருவரும் எல்லா வியாதிகளிலிருந்தும் சுகமாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய பரலோக பிதாவினுடைய இருதயம். Everything Jesus taught,
and did is summed up in the knowledge of the fatherhood of God. இயேசு கிறிஸ்து செய்த காண்பித்த பேசின எல்லா காரியங்களும் அந்த பிதாவினுடைய தந்தைத்துவத்திலிருந்து வெளிப்பட்டு அதனுடைய சுருக்கமாக இருந்தது. Amen. ஆமென். Father is the Christian name for God. பிதா என்பது தேவனுடைய கிறிஸ்தவ நாமம். Amen. ஆமென். Not just God, Jesus. Jesus Christ is the Son of God. If you want to know who your God is, if somebody asks, who's your God? Who's your God? உங்களுடைய தேவன் யார் என்று Jesus. No, your God is the Father. உங்களுடைய தேவன் நம்முடைய பிதா. Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Say that and people will challenge you. How dare you call whatever name they have as your dad? நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் இதை சொன்னால் அது சவாலாக இருக்கும். எப்படி என்ன தைரியத்தில் நீ இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Hallelujah. Let your light so shine before men that they would see your good works and glorify your Father. இவ்விதமாய் மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரலோக பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்குள் பிரகாசிக்க கடவுது. ஆமென். Every time you ask, seek or knock for prayer, whatever you want, Jesus said, how much more will your heavenly Father give good gifts to those who ask him? உங்களுடைய பரலோக பிதாவினுடைய கதவை எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேடி தட்டி கேட்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் எவ்வளவு நிச்சயமாய் உங்களுடைய பரலோக பிதா உங்களுக்கு நன்மையான ஈவுகளை அளிப்பார் என்பது நிச்சயம் அல்லவா? உங்க அப்பா உங்க ஜெபத்துக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறார். ஆமென். ஆமென். உங்க உலகத்தின் தகப்பர்களை நீங்க கேட்டு இது பண்ணலாம். I'll give an example. I told you I will not say. I had a dad who was an atheist. என்னுடைய அப்பா அவர் ஒரு நாத்திகராக இருந்தார். உதாரணமாக சொல்கிறேன். Good man. நல்ல மனிதர். But that's all he knew. அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். And maybe the two of us may have spoken maybe 10 sentences in my whole life. என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் ரெண்டு பேரும் அதிகபட்சமான 10 வாக்கியம் தான் பேசியிருப்போம். You will just come and sit at home and go. No bad habits. You just sit and go. That's all. எந்த தவறான பழக்க வழக்கங்கள் இல்லை. அவர் வருவார், உட்காருவார், அப்புறம் அவருடைய வேலைக்கு போவார். But even that dad, look how much God blesses godly, worldly fathers. Even that dad, when I finished my plus 2, I got so much mark better than he thought, I think. He gave me a gift, a pen. இந்த உலக அப்பாக்கள் மூலமாய் தேவன் நமக்கு எவ்வளவாய் ஆசீர்வாதமாய் வைத்தார் என்பதை நீங்கள் பாருங்கள். நான் நல்ல மதிப்பெண், அவர் நினைத்ததை காட்டிலும் அதிக மதிப்பெண்ணை நான் பெற்று வந்ததினால் எனக்கு ஒரு பரிசை கொடுத்தார், ஒரு பெண்ணை கொடுத்தார். He has never given anything before that or after that. That's the pen. அந்த ஒரு பேனா மட்டும்தான். அதற்கு முன்னாலும் அதற்கு பிந்தியும் வேற எதுவும் செய்ததில்லை, தந்ததில்லை. Because of that pen, I got born again. அந்த ஒரு பெண் நிமித்தம் நான் மறுபடியும் பிறந்தேன். I lost that pen. Somebody found it, and he was a prayer group leader, and I saw the miracle in front of my eyes. That's how I came to the prayer group. And today when I was thinking, look at that, a pen which means nothing, but even that, a small thing, God wants to bless us through our fathers. நான் அந்த பேனாவை தொலைத்தேன், ஆனால் அது நல்ல அந்த ஒரு நபரிடத்தில் அந்த பெண் கிடைத்தது. அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார். அவரை நான் சந்தித்த போது என்னோடு பேசி நான் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு பிதா, ஒரு அப்பா மூலமாய், உலக பிரகாரமான ஒரு அப்பா மூலமாய் தேவன் நம்மை எவ்வளவா கரிசனையாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் கவனியுங்கள். This verse says, how much more? Matthew 7:11 says, how much more will your heavenly Father give good gifts to those who ask him? உங்கள் பரலோக பிதா தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பார் என்பது எவ்வளவு நிச்சயம் என்று இயேசு கேட்டார். அப்பானால பேனா கொடுக்க முடிஞ்சிச்சு, எங்க பரலோக பிதா எனக்கு ரட்சிப்பு கொடுத்தார், நித்திய ஆமென். ஆமென். How much more? How much more? எவ்வளவு நல்ல ஈவுகளை கொடுப்பது நிச்சயம். But I have the eternal life. Amen. 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 Every time you think of your father, think this father, you think how much more. நீங்கள் எப்பொழுதெல்லாம் அப்பாவை குறித்து சிந்திக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பரமபிதாவை குறித்து சிந்தியுங்கள். எவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Jesus said, our father has set a standard. All the fathers here, listen to this. Don't be like your dad.
Don't be like your brother or sister or somebody else, some other father. Jesus said in Matthew 5:48, but you are to be perfect, even as your Father in heaven is perfect. இந்த அறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்பாவையும் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளை, உங்களுடைய அப்பாவை நீங்கள் உதாரணமாக வைக்காதிருங்கள். இயேசு சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருங்கள். ஆமென். 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 அப்பாங்களாம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்க பரலோக பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல எங்க அப்பாவுக்கு நாய் குணம், எனக்கு கொஞ்சம் குறைச்சல தான், இந்த சின்ன நாய் தானா அப்படின்னு சொல்லாதீங்க. யூ ஆர் சப்போஸ் டு பி லைக் யுவர் ஹெவன்லி ஃபாதர். நீங்கள் உங்களுடைய பரலோக பிதாவை போல பூரண சர்க்குணராக இருக்க வேண்டும். ஆமென். We all have a perfect father. நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிபூர்ண பிதா இருக்கிறார். Hallelujah. 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 Don't ever think of God the Father in the same mold as your earthly father. God is not simply the reflection of your earthly dad. God is the perfection of your earthly dad. உங்களுடைய பரலோக பிதாவை நினைக்கும் பொழுது ஒரு காலம் உங்களுடைய உலக பிரகாரமான பிதாவை வைத்து அவரை நீங்கள் கணக்கு போடாதிருங்கள், எடை போடாதிருங்கள். அந்த பரலோக பிதா இந்த உலக பிரகாரமான பிதாவுக்கு பரிபூர்ணமான பிதாவானவர். ஆமென். Hallelujah. Ephesians 1:3 says, blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us with every spiritual blessings in the heavenly places in Christ. எபேசியர் 1:3 சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆசீர்வாதங்கள். ஆமென். உங்க பரலோக பிதா உங்களை உன்னதத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்கள். ஆமென். ஆமென். சகல ஆசீர்வாதங்கள். சகல ஆசீர்வாதத்தினாலும். Hallelujah. 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 Paul says in Romans 8:32, but he, God the Father, who did not spare his own son, but delivered him up for all, how shall he not with him also freely give us all things? ரோமர் 8:32 பவுல் சொல்கிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். அந்த இதுல எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? எல்லாவற்றையும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும். அதானா? எல்லாவற்றையும் இழுக்கணும். இல்ல சாலமன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. ஆமென். ஹalleluya. எல்லாவற்றையும். ஹalleluya. ஹalleluya. எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். 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 நாம இருக்க முடியாதுன்றார். ஹalleluya. சொந்த குமாரனையே கொடுத்திருக்காருயா. ஸ்தோத்திரம். வேற எதை கொடுக்காம இருப்பார். ஆமென். ஹalleluya. ஆமென். அதனால இப்ப எல்லாரும் இத அறிக்கை செய்ய போகிறோம். யா. எல்லாரும் எழுந்திருந்து இத அறிக்கை செய்வோம். என்னாச்சு? இங்கே வர மாட்டேங்குது. யா. இங்கிலீஷ்ல வாசிங்க. நம்ம அப்பாவை பத்தி அறிக்கை செய்ய போறோம் எல்லாரும். என் பரலோக தந்தை பரிபூர்ணர், என் தந்தை நல்லவர், என் தந்தை அன்பானவர், என் தந்தை என்னை கவனித்துக் கொள்கிறார். நான் கேட்கும்போது, தேடும்போது, தட்டும்போது என் தந்தை நல்ல பரிசுகளை தருகிறார். என் தந்தை தம்முடைய ஆவியை எனக்கு தருகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆமென். I'm going to stop in a few minutes and how this father thinks of us. நம்முடைய பிதா நம்மை குறித்து எப்படி நினைக்கிறார்? We are going to read 1 John 3rd chapter. 1 யோவான் 3வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். First 3 verses. முதல் 3 வசனங்களை நாம் வாசிப்போம். 1 யோவான் 3வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல
தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமென். 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 முதல் வசனத்தை உட்காருங்க. முதல் வசனத்தை படிச்சுட்டு நீங்க கொஞ்சம் அப்படி ஒரு சிரிக்கணும், புன்னகையோட இருக்கணும். See how much our Father loves us, for He calls us His children, and that is what we are. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. எல்லாரும் பாக்குறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட ஸ்மைலே இல்லையே. எவ்வளவு பெரிதான அன்பு. ஆமென். ஆமென். Hallelujah. Because that is what we are. அதுதான் நம்முடைய அனுபவம். ரெண்டு பக்கமும் திரும்பி சொல்லுங்க, நீ தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளை. நீ தேவனுடைய பிள்ளை. திரும்பி சொல்லுங்க. ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. That's what you are. அதுதான் நீங்கள். Hallelujah. Hallelujah. காலையில எந்திரிச்சா உங்க கணவனோ மனைவியோ உங்க முகத்தை பார்க்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளையே. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். என்ன அப்படி சிரிக்கிறீங்க? நான் காலங்காத்தால எந்திரிச்சா அதான் ஃபர்ஸ்ட் திங் ஐ am doing every morning without fail. As soon as I wake up, I say, Father, I am your child. I am washed by the blood of Jesus Christ. I am righteous. You are my daddy. ஒவ்வொரு நாள் காலையிலும் நான் தவறாமல் சொல்கிற ஒரு காரியம், அப்பா நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமான் என்று தவறாமல் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிடுகிறேன். When I wake up, you don't want to see me. நான் I don't want to see you either. நான் காலையிலே படுத்து எழுந்திருக்கும் போது நான் உங்களை பார்ப்பதில்லை, நீங்களும் என்னை பார்க்க விரும்புவதில்லை. விரும்புவதில்லை. ஆமா. But my dad wants to see me. ஆனால் என்னுடைய அப்பா அவர் என்னை பார்க்க விரும்புகிறார். அவரை நான் பார்க்க விரும்புகிறேன். Hallelujah. All night he is waiting for me to say that in the morning. இரவெல்லாம் இதை என்னோடு சொல்லும்படியாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். My dad doesn't sleep. என்னுடைய பிதா ஒரு காலம் உறங்குவதில்லை. My dad doesn't sleep. நம்முடைய பிதா ஒரு காலம் தூங்குவதில்லை. Amen. ஆமென். Just waiting for me to wake up in the morning. காலையில் நான் எழுந்திருக்கும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். Amazing. You just kneel down, open your Bible. He wants to pour out. He wants to talk to you. ஒரு ஆச்சரியமான காரியம், நான் எழுந்து முழங்கால் படியிட்டு நான் வேதத்தை திறக்கும் போது அவர் என்னோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். ஆமென். Hallelujah. 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 Amen. Romans 8:14 through 17. ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். Amen. Our Father first loved us. நம்முடைய பிதா முதலாவது நம்மை நேசித்தார். He first sent his one and only son to die for us and rescue us. எனக்காகவும் உங்களுக்காகவும் மரிக்கும்படியாய் பிதாவானவர் தம்முடைய குமாரனை முதலாவது அனுப்பினார். Our Father first calls us his children. நம்முடைய பிதா முதலாவது நம்மை பிள்ளைகளே என்று அழைக்கிறார். நீங்க அவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடி உங்களை அவர் பிள்ளையேன்னு கூப்பிட்டார். ஆமென். ஆமென். He calls you. முதலாவது அவர் உங்களை அழைத்தார். And then he sent his own spirit inside you so you can call him Abba Father. அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்குள் அனுப்பினார். ஏனென்றால் நீங்கள் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க வேண்டும். உங்க சொந்த அடிமைத்தனத்தின் ஆவியை வைத்துக்கொண்டு உங்க மாம்சத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தரும் சர்வ சிருஷ்டிகர் சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவனை அப்பா பிதாவே அழைக்கவே முடியாது. ஆமென். ஆமென். எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் அந்த புத்திர சுவிகார ஆவி இருக்கிறதுனால தான் நம்ம ஆண்டவரை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்க முடியும். ஆமென். 14 to 17. ரோமர் 8வது அதிகாரம் 14லிருந்து 17வது வசனம் வரைக்கும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். ஆமென். Finally, for a few minutes, I want to talk to you as a Christian father. ஒரு கிறிஸ்தவ அப்பா என்கிற அந்த அடிப்படையில் கடைசியாக நான் உங்களோடு கூட சில காரியங்களை பேசுகிறேன். Such a wonderful heavenly father. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள ஒரு பரலோக பிதா இருக்கிறார். How you must model that father to our children. நம்முடைய பிள்ளைகளுக்கு அவரை போல நாம் எப்படி முன்மாதிரியாக இருப்பது? There are many problems in the families. And I know the reason, because the best and the main relationship between God and man is father to son or daughter,
And that is what devil is attacking, because he knows that is the strength of God's kingdom. குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் நடக்கிறதை நான் அறிவேன். பிதாவுக்கும் பிள்ளைகளுக்கும், அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள அந்த உறவில் ஒரு பயங்கரமான நன்மை இருக்கிறதுனால், அதை பிசாசு அறிந்திருக்கிறதுனால் வேண்டுமென்றே அதை உடைக்க பலவிதத்திலும் முயற்சி செய்கிறான். There are many situations, even right here, all around the world, there are many situations which are not perfect. இந்த இடத்துல ஆகட்டும், உலகத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலாகட்டும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அது சுமூகமானதல்ல, நல்லதல்ல. We will seek mercy of God for those situations, but I want to lay out God's perfect plan and purpose for fatherhood. அப்படிப்பட்ட காரியங்களுக்காக தேவன் கிருபை செய்வாராக. ஆனால் நீங்களும் நானும் ஒரு பரிபூர்ண தந்தை தன்மைக்கு நம்மை தேவனுடைய சித்தத்துக்கும் அவருடைய அந்த அடிப்படையிற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். All the fathers to look at 1 Corinthians 11:3. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை எல்லா அப்பாக்களும் தயவுசெய்து கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Paul declares that the head of every man, every husband or every father is Christ. The head of woman or wife or family is man, and the head of Christ is God. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஒவ்வொரு புருஷனுக்கும் அவன் தகப்பனாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அவர்களுக்கு கிறிஸ்து தலைவராக இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு அவர் அம்மா இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், அவர்களுக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். It's like your company, there is a chain of command. நீங்கள் வேலை செய்கிற உங்களுடைய கம்பெனியை போல அது மேலிடத்திலிருந்து அந்த அதிகாரத்துக்கு ஒரு சங்கிலி. God the Father is the head of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தலை. And for the husband or the man in the family, Jesus Christ is the head. குடும்பத்தின் தலைவனுக்கு, புருஷனுக்கு இயேசு கிறிஸ்து தலை. And for the wife and the children, husband is the head. மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் புருஷன் தலை, குடும்ப தலைவர். No social movement, socialism, women's liberation, or nothing can change this. These are eternal facts. இந்த தேவனால் நியமிக்கப்பட்ட அந்த நித்திய உண்மையை எந்த ஒரு சமூக நலங்களோ அல்லது அதனுடைய இயக்கங்களும் அதை மாற்றவோ சேதப்படுத்தவோ முடியாது. People who have gone against this order, they are broken people, they are frustrated, their lives are disoriented, distorted. இப்படிப்பட்ட தேவனுடைய அந்த அமைப்புக்கு எதிராக செயல்பட்ட பலவித மனுஷர்களாகட்டும் இயக்கங்களாகட்டும் அவை நிலைகுலைந்து போனது, அதை இல்லாமல் போய்விட்டது. ஆமென். In this relationship, everybody relates to two people. இந்த உறவு முறைகளில் எல்லாருமே ரெண்டு நபரோடு உறவு கொள்கிறார்கள். Christ relates to the father above him and to the husband at home. கிறிஸ்து தனக்கு மேலான பிதாவுக்கு கூட அவர் உறவு கொள்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தனக்கு அடுத்த குடும்பத்தின் தலைவரோடு கூட உறவு கொள்கிறார். The husband relates to Christ and then to the family. குடும்பத்தின் தலைவன் புருஷன் கிறிஸ்துவோடு கூட அவன் உறவு வைக்கிறான், அதோடு கூட தன்னுடைய குடும்பத்தோடு கூட உறவு வைக்கிறான். Father is to represent Christ to the family. பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மூலமாய் குடும்பத்துக்கு அவர் அவர் பிரதிநிதித்துவத்தை கொடுக்கிறார். ஆமென். As Jesus was the prophet, priest and king, every father here and a husband has to be a prophet, priest and king to your family. கிறிஸ்துவானவர் எப்படி அவர் ஒரு ஆசாரியராக, ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ராஜாவாக நமக்கு இருக்கிறாரோ அதே போல குடும்ப தலைவனாகிய அந்த தலைவன் புருஷன் அவன் அந்த குடும்பத்துக்கு தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, ராஜாவாக இருக்க வேண்டும். இது வரைக்கும் அதுல பிரச்சனை இருக்கலாம், ஆனால் இனிமேல் ஆவியானவர் உங்ககிட்ட சொல்றாரு, அதை ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்க. ஆமென். Amen. Amen. You have to be a priest, means you have to intercede for your family. First thing, if you are a husband, you have to wake up before anybody else in your family and kneel down for your family. Not your wife. You have to wake up. You should be the first one to wake up and pray for your family. நீங்கள் குடும்ப தலைவன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசாரியனாக இருக்க வேண்டும். மற்ற எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னதாக, அம்மா அல்ல, மற்றவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாருக்கும் முன்னதாக நீங்கள் எழும்பி, அப்பா எழும்பி அந்த பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக
பிதாவிடத்தில் பரிந்து பேச வேண்டும். Forget about our Indian culture, Tamil culture, whatever village culture you came from. I am talking about the scriptural culture. You are supposed to be a priest for your family. கடந்து வந்த அந்த தமிழ் கலாச்சாரமாகட்டும், இந்திய கலாச்சாரமாகட்டும், கிராம கலாச்சாரமாகட்டும், இதையெல்லாம் தயவு செய்து விட்டுவிடுங்கள். நான் அதை போதிக்கவில்லை, நான் வேத கலாச்சாரத்தை போதித்துக் கொண்டிருக்கிறேன். Amen. Amen. Our forefathers, Job and Abraham, they interceded, they sacrificed, they made offerings for their family. They did. Not Sarah, not Job's wife. They did. The men did. நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் நமக்கு முன்னோடிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்கள் அவருடைய குடும்பங்களுக்காக காலையில் எழுந்து, சாரா அல்ல ஆபிரகாம், யோபனுடைய மனைவி அல்ல யோபு, தன்னுடைய குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருந்தார். நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்தால், செய்தால் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். When the angel of death was passing, it was not the woman who was sprinkling the blood of Jesus Christ. It is the man's duty. The father has to do it to protect your family. பஸ்காவின் நாளிலே அந்த சங்காரதூதன் கடந்து போகும் பொழுது அந்த நிலைக்கால் வாசலிலே ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் தெளிக்க வேண்டியது எந்த பெண்ணினுடைய கடமை அல்ல. தேவன் அந்த ஆணுக்கு, குடும்ப தலைவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருந்தார். Fathers, whether you are here, your family is there, I don't care where your family is. You cannot outsource prayers to your wife. You cannot outsource your duty to Sunday school or somebody else, school teachers. You are the priest of the family. அப்பாக்களே, நீங்கள் ஒருவேளை இந்த இடத்தில் இருக்கலாம் அல்லது தூர இடத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை மற்றவர்களுக்கு இடத்தில் தள்ளி விடாமல், அது மனைவி இடத்திலோ அல்லது சண்டே ஸ்கூலிலோ கொடுத்து விடாமல், டீச்சர்ஸ் இடத்தில் கொடுத்து விடாமல், நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுக்காக ஒவ்வொரு தகப்பன்மாரும் அப்பாமாரும் பரிந்து பேச வேண்டும். Living in dangerous times. Your children are going through even more dangerous times. நானும் நீங்களும் இன்றைக்கு இருக்கிறதே ஆபத்தான ஒரு சூழ்நிலை. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு போவார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Only your prayers will rescue your children. உங்களுடைய ஜெபம் மாத்திரமே உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். Father, as a prophet, as a priest, you are taking your children's problem to the father. Father, as a prophet, you are bringing God's word to your children. அப்பா குடும்பத்தின் அவர் ஒரு ஆசாரியன் மாத்திரமல்ல, அவர் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். அவர் தம்முடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தேவனிடத்தில் அவர் கொண்டு சேர்க்கிறவராயும் இருக்கிறார். And you have to bring God's word as a prophet to the children. தீர்க்கதரிசியாக தேவனிடத்திலிருந்து அதற்கு மறுமொழியாக தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்காக பெற்றுக்கொள்ள வேண்டும். Thirdly, father is the king or the ruler or the governor of the family. மூன்றாவதாக அப்பா அந்த குடும்பத்தினுடைய ஆளுநர், ராஜாவாக இருக்கிறார். What does a king do? ராஜா என்ன செய்கிறார்? Not just bossing over. அவர் ஒரு எஜமானாக இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, He provides for his people. தன்னுடைய ஜனங்களை போஷிக்கிறார். Listen, fathers, your wife may be going to work. I don't care what your wife does. You are supposed to be the provider for your family. அப்பாக்களே, உங்களுடைய மனைவிகள் வேலைக்கு போவார்கள், அது இருக்கட்டும், உண்மைதான். ஆனால் உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தான் போஷிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Amen. 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 Provide for them, protect them. They will treat you as a king. நீங்கள் குடும்பத்தை போஷிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அவர்கள் உங்களையும் ராஜாவாக ஏற்றுக்கொள்வார்கள். In the last days there are divided homes. Fathers and children are at odds with each other. But Bible says in Malachi 4th chapter verses 5 and 6, behold, I will send you Elijah the prophet before the coming of the great and dreadful day of the Lord, and he will turn the heart of the fathers to the children and heart of the children to the fathers, lest I come and strike the earth with a curse. கடைசி நாட்களிலே குடும்பங்களிலே பலவிதமான உடைவுகளும் சேதங்களும் நாசமோசங்களும் வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் மல்கியா 4வது அதிகாரம் 5-6வது வசனத்தில் தேவன் சொல்கிறார், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். Amen. Amen. As a king, 1 Timothy 5:8 says, but if anyone does not provide for his relatives and especially for members of his household, he has denied the faith and worse than an unbeliever. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 4-5வது வசனங்களில் தன் சொந்த 5:8
1 திமோத்தேயு 5. ஓகே ஓகே 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். Amen. ஆமென். It's very harsh, very tough expectation, but we have no choice. இது மிகவும் கடினமான எதிர்பார்ப்பு, ஒரு கடினமான ஒரு காரியம். ஆனால் நமக்கு வேறு வாய்ப்பே இல்லை. Guys who are not yet married, that is what you are going into. இன்னும் திருமணம் ஆகாதவர்கள் இந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். Not ready to take that responsibility, don't get married. இப்படிப்பட்ட இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ள தயாராக இல்லாதிருந்தால் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. To be a spiritual leader of your house, you have to be the financial leader of your house, you have to be a leader in God's word for your house. உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஆவிக்குரிய தலைவனாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் நீங்கள் தலைவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய குடும்பத்துக்கு கொடுக்கிறதில் தலைவனாக இருக்க வேண்டும். God will help you. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Be gracious. தேவன் உங்களிடத்தில் கிருபையாக இருக்கிறார். Support it because God's will. இது தேவனுடைய சித்தமாக இருப்பதனால் தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். 3 things, fathers and husbands. அப்பாவாக புருஷனாக 3 விஷயங்கள், 3 responsibilities. 3 பொறுப்புகள். Write it down in your heart. உங்களுடைய இருதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். Intercede for your children. உங்களுடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கள். Whether they are young or old, daily in the secret place, ask, seek and knock at the doors of your heavenly Father. அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் அல்லது முதிர்ந்த கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய ரகசிய இடத்தில் போய் பிதாவாகிய தேவனிடத்தில் அவருடைய கதவை தட்டி அவரிடத்தில் கேளுங்கள். Instruct them in God's word and the directions of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலையும் தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றும் அவர்களை போதியுங்கள். புள்ள என்ன படிக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன் அப்பா கிட்ட. அவங்க அம்மாவை கேளுங்க, அவங்களுக்கு தெரியும். It's not a joke, it's a tragedy. இது ஏதோ ஒரு தமாஷல்ல, இது ஆபத்தான ஒரு காரியம். It's a tragedy. இது ஆபத்தான ஒரு காரியம். Thirdly, provide for them and protect them as the head of the family. ஒரு குடும்பத்தின் தலைவன் என்ற அடிப்படையில் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பராமரிக்க வேண்டும். As a head of the family, you just think you are going to put your foot down, you are going to shout. That is not head of the family. குடும்ப தலைவன் என்று நினைத்துக்கொண்டு உங்களுடைய காலை அடித்து அந்த குடும்பத்தை நீங்கள் முதலாளித்துவம் காட்டிக் கொண்டிருப்பது அல்ல உங்களுடைய பொறுப்பு. As Christ loved the church, you have to sacrifice. You have to give more than your wife. You have to sacrifice more of your sleep, more of your time, more of your energy for your family, not less. இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தது போல நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிக நேரத்தை, அதிக பண செலவை, அதிகமான எல்லா காரியங்களிலும் உங்களுடைய மனைவியை காட்டிலும் அதிகமாக செய்ய வேண்டும். Sometimes it may seem impossible, but your heavenly Father is with you. ஒருவேளை உங்களுக்கு இது கடினமாக தோன்றலாம் அல்லது முடியாததாக தோன்றலாம். ஆனால் உங்களுடைய கிருபையின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Look up to him. Look up to him. அவரை நோக்கி பாருங்கள். You can only fulfill these responsibilities by the grace and wisdom of your heavenly Father. தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை தேவனுடைய கிருபையினாலும் தேவனுடைய ஞானத்தில் மாத்திரமே நிறைவேற்ற முடியும். Amen. ஆமென். Amen. ஆமென். Last week I said, if you have any of you have testimonies about your dad, I wanted you to come and share. உங்களுடைய அப்பாவை குறித்து உங்களுக்கு ஏதாவது சாட்சி இருந்தால் போன வாரம் சொன்னோம், நீங்கள் முன்னால் வந்து அதை அறிவிக்கலாம். அதிகமாக பேச மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்து ரட்சிக்கப்பட்டாங்களா இல்லைனாலும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்களை ரொம்ப அருமையாக வளர்த்தாங்க. நான் வந்து என்னுடைய காலேஜில் வந்து இருந்தப்போ எங்கள் அப்பா வந்து என்னுடைய பர்த்டேயில் என்னுடைய பைபிளில் ஒரு வசனம் எழுதினாங்க. அதில்னா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன் பலத்தோடு கூட போ. அந்த ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய உள்ளத்தில் ஆழத்தில் விழுந்து எனக்கு வந்து பலன் தருது. ஏன்னா எங்கள் அப்பா, அதாவது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை, எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் அது எனக்கு என்னோடய உள்ளத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆழமாக பிரிஞ்சிச்சு. அதை எங்கள் அப்பா எனக்கு செய்தது. பிரைஸ்லாட். எங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னு சொன்னால், காலையில் 5:30 மணிக்கே எழும்பிடுவாங்க. அப்படி 5:30 மணிக்கு மேலே எங்கள் அப்பா நான் பெல்ல பார்த்ததே கிடையாது. ஈவன் எங்கள் அப்பா வந்து ரட்சிக்கப்படாமல் இருந்தால் கூட பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணுற பழக்கம். அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் ரட்சிக்கப்பட்டாங்க. பட் வந்து 84 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறதை விடவே இல்லை.
பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் எங்கள் அப்பா வந்து நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், எங்கள் அப்பா வந்து கடன் வாங்கவே மாட்டாங்க. எல்லாத்தையும் சிக்கனமாக வச்சு ரொம்ப நல்லா குடும்பத்தை நடத்துனாங்க. அதுக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நிமிஷம். Yeah, turn it on. I praise God for my dad's life and the way he instructs me to first prioritize God in everything, and his each and every phone call we have, always he ends with God's grace with you. You look upon him and he will give you the solution. I might not be able to provide you with all the solution, but he's always there. Amen. And always in prayer, he always says that do not be afraid, like the God who protects you will be there always. And I have seen him as a protector and a guider. And often I think about how much more God, Heavenly Father is. I shouldn't compare as the message was, but still, like, it makes me think of my Heavenly Father more. Amen. Whenever I Go ahead, sister. My father is a strong and compassionate leader. My father is a strong and compassionate leader. He taught me how to drive, fix things around the house, and And he also taught me, like, in the studies and financial stuffs. And he was a big part of my life. And I thank God for giving me such a blessing, Father. I love you and happy Father's Day. Go ahead. Quick. So I'm very grateful to have a father like my father. He always helps me in every situation I have. And he helps us in everything. He's the last to sleep, and he always helps us to get ready for school. And in everything, he sacrifices everything. And I praise God for having a father. Amen. I am very grateful for my father. He works late nights for me, and he has weird solutions to everything. And He works late nights to avoid you? Maybe my mother. Maybe my mother. He's such a memorable part of my life. He still talks of his father 30 years later of his death, and I will too, till the end of my days. Amen. Thank you. I praise God for my father because a few years ago, even though he was really sick, he wanted to leave and go back to India, but then he still pulled through. And I praise God for giving my dad the strength to stay and work just for me and to provide my family. Amen. I praise God for giving me a very hardworking father who always looks up to me and helps me wherever I am. And even when I don't try my best, he knows, even when I fail, he knows I'm always trying my best. And it reminds me of my Heavenly Father, that even though I may fail, his truth never does. Amen. Praise the Lord. I'm going to talk both on my behalf and my sister's behalf. I think one of the things that our dad told us when we went to university for the first time is, நான் வந்து உன்னோட பலத்தில் அனுப்பல, நான் வந்து கடவுளோட பலத்தில் அனுப்புறேன். And I think in a way that took a lot of pressure off of us, and it put all the pressure on our Heavenly Father. So for everything we looked up to him, and yeah, he always pointed us towards Jesus, which is amazing. So Amen. Love you, Dad. Thanks a lot. ஹலோ எங்கள் அப்பாவை பற்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதுக்காக நான் சொல்கிறேன். பிகாஸ் he never seen all three of us as just girls. ரொம்ப ஓப்பன் மைண்டடாக வளர்த்தாரு. Why I'm very open-minded now and resilient, hardworking, it's because it's a reflection of my dad. Praise God. The thing that my father taught me most, he's led me to Jesus. Whatever problems you have, he says, go to Jesus. Even now, whatever I speak to him, he says, first thing he'll do, Jom Panlama, and then he will pray. And I always woke up to see him on his knees. That is something that he taught me, and he continues to pray for my children as well. I praise God for my father. Praise God. எங்கள் அப்பா வந்து இந்துவிலேருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே எப்படி வைராக்கியமாக ஆண்டவருக்குள்ளே வாழணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் மனுஷனை நம்புதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பட்சத்தில் இருப்பேன் ஒரு வசனத்தை எப்பவுமே சொல்லுவாங்க. அந்த வசனத்தை தான் நான் படிச்சிருக்கேன். Amen. Praise God. I thank and praise God for giving me such a loving dad. He's always worked hard. He's always hardworking.
even now he works late nights to provide me and to give me a roof on top of my head. He's always encouraged me in like situations where I was low. I thank and praise God. Amen. Amen. I praise God for my dad. The thing that I can always remember is both my mom and dad, they were praying parents. That's the biggest blessing that I can say that we got as children. Even when we were writing exams, facing interviews, we knew that our parents were fasting and praying for us always. And that was a big comfort and a big strength for us. And even now, not just for us, they pray for their son-in-laws, they pray for their grandchildren. And that is a big blessing for us. And they also taught us to put God first and to put His work first. So I praise and thank God for our dad. Praise the Lord. When I think of Dad, I was his favorite daughter, so I always got more attention. But more than that, what I learned from Appa the most was time, discipline, and how to always be presentable and neat. And I always looked up to Appa for that. And I'm so glad that God has blessed him with new life. Everyone knows what happened in his life. And when I was praying for him, God reminded me of the eagle, how after that 30 years, it will totally, destroy and, generate a new life. So that was the promise God had given my dad. Apart from that, I also want to tell about my father-in-law. If it wasn't for his, if he didn't accept Christ when he had no one to take care of him, and if God didn't heal him, I wouldn't have a husband today. So I won't have Stanley as my husband. So I thank God for my father-in-law as well. Amen. Amen. Praise the Lord. I praise and thank God for giving me a great father. Sometimes I look at my friends, family, and I realize even though their fathers are present in their life, they are sometimes absent emotionally and physically with them. So I praise and thank God for giving me a loving and caring father. And I also praise and thank God for giving me a great uncle who's also like my father. As I think most of you know that he's been like living with us from young age. And who took care of me and my sister from young. And I praise and I thank God for giving me a great family. I praise and thank God for my father because he supports me in all I do. Even though not like most of the time because half my ideas are really bad, but he gives really good ideas and then he tells me how to achieve it and I end up achieving it. And then he has taught me a lot of values like how to never give up in tough situations and how to always do the right thing even though it's hard. And then he has also taught me how to stay calm during tough and challenging situations. And in my spiritual life, he has taught me how to, he has helped me understand the Bible through another perspective, and which really helps me understand the Bible in a different way. And it helps me apply it in my daily life, and it also, I believe it helps my friends also because when they come to me for help, I also spread the God's news through that. So I really praise God for that. Praise the Lord. Praise the Lord. I thank God for giving me a wonderful father. Like Uncle said, every morning he gets up, he puts his hand on us and he prays for us. And night also till 12 o'clock he'll be praying. That's why I think my family is here strong. So I praise and thank God for a wonderful father. Oh, praise the Lord. Thanks for giving this opportunity to. I'm really grateful for my dad because he's really strong-minded. He's such a hard-working person. And as I grew older, I didn't realize he doesn't show out too much, but he has a lot of problems, a lot of, in works, he has a lot to do. He has so much pressure and stress on him, but then he doesn't show us. And it's just, I've been noticing, and he's been a real inspiration for me because how much hard work he put in, but he doesn't tell us that. And I thank God for opening my eyes and, realizing it. And he's been a really strong backbone for me. As sometimes when I think about my future and my career, my dad is always there to assure me that he
he's been there to back me up. So I'm Amen. really grateful. Thank you. என் பையங்கள்லாம் சொல்லும்போது அங்கே ஒவ்வொரு அப்பாவையும் நான் பார்த்தேன். அப்பாங்களுக்கு உணர்ச்சியெல்லாம் காட்ட முடியாது இல்லையா? இவங்க பையங்க கண்ணை கூட பார்க்க மாட்டேங்க, பிள்ளைங்க கண்ணை கூட பார்க்க மாட்டேங்க. பிள்ளைங்களோட பையங்களுக்கு தான் நர்வஸாக இருக்குது, பெற்றோருக்கு தான் நர்வஸாக இருக்குது இல்லை சார்? இவருக்கு அவங்க எப்படி நான் ஏதாவது சொல்லிட போகிறான். இது வரைக்கும் அவன் நல்லதே சொன்னது இல்லையா? Go ahead. Yeah, I just want to thank God to give me such a wonderful father. Actually, I just want to say one thing. இப்போ இருக்கிற அடிக்கிற சூடை வந்து நான் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்கிட்டலாம். அப்புறம் எங்கள் அப்பா எப்படி வேலையை விட்டு வருவார்ன்றத நான் பார்த்துருக்குறேன் அந்த ஓவரால்லாம். இது வரைக்கும் ஒரு நாளும் எங்ககிட்ட சூடுன்னு சொல்ல மாட்டார். பட் ஐ ஆல்வேஸ் எக்ஸாசரேட் திங்ஸ் டு மை சன். பட் ஹவெவர் he is a great dad. I really thank God gave him. Hello, praise God. I thank God for my father. Even though he's my father, I call him as a friend. And so like that way, he showed me how I could show to the father as a friend as well. That way I thank my father. Amen. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆண்டவர் கிருபையாக நல்ல ஒரு தந்தையை கொடுத்தாரு. அவர் இந்த நாள் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கேட்ட செய்தி, கடைசியாக தகப்பனுக்கு சொன்ன அந்த அட்வைஸ் அத்தனையுமே இன்னைக்கு வரைக்கும் செய்கிறாரு. 4 o'clock எந்திரிப்பார், early to bed, பட் 4 o'clock எந்திரிப்பார். அவர் எந்திரிச்சா ஒரு நாள் டாமரின் சத்தம் கேட்கலன்னா பக்கத்து வீட்டிலாம் தண்ணி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அண்ணன் சத்தம் கேட்கல, அதனால் நாங்கள் தூங்கிட்டோம் அப்படின்ட்டு. அந்தளவுக்கு, ஏன்னா அவர் ப்ரேயருக்கு எந்திரிப்பாருங்கிறது எங்கள் பக்கத்து வீடு எல்லாம், இப்போ முன்னாடி பின்னாடி வீடு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு வரைக்கும் ஊழியத்தில் சின்ன பையனோட வேகமாக ஓடுறாரு. பைபாஸ் பண்ணியிருக்குது, இருந்தாலும் ஆண்டவர் நல்ல ஒரு ஜீவ சுகபலத்தை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் ஓடுறாங்க. காலையில் எத்தனை மணிக்குனாலும் எந்திரிப்பாங்க. நான் சபையில் வேறு முன்னாடி ஆஷஸ் மாதிரி நின்றுருப்பாங்க இந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு. எங்கள் சர்ச்சில் 3 சர்வீஸ் நடக்கும். ஒரு வேளை நான் லேட்டாக வந்துட்டேன்னா, ஏன்டா அடுத்த சர்வீஸ்க்கு இவ்வளோ ஏர்லியாக வந்துட்டு அப்படிம்பாரு. ஸோ அதனால் இவர் பார்க்கணுன்னே சொல்லி இவருக்கு முன்னாடி போகவே முடியாது. அவருக்கு முன்னாடி பாஸ்டரே வர மாட்டார், ஏன்னா ஏர்லியாக போய் உக்காந்துருவார். அது பங்க்சுவாலிட்டியில் அவ்வளோ இது. இன்றைக்கு வரைக்கும் எப்போ கூப்பிட்டாலும் 2 காரியம் கேட்பார். ஆண்டவருக்குள்ளே மனமகிழ்ச்சியாயிரு, எல்லாருக்கும் குடும்ப ஜெபம் பண்ணுறியா, அதுக்கப்புறம் ஊழியத்துக்காக தான் அங்கே போயிருக்கிற, பணம் சம்பாதிக்கல அப்படிங்கிறத வந்து அழுத்தமாக சொல்வார். ஐ தேங்க் அண்ட் ப்ரைஸ் காட் ஃபார் மை ஃபாதர். ஒரு ஜெபிக்கிற அப்பாவை ஆண்டவர் தந்தார். ரொம்ப அன்பான அப்பா. தரிசனங்களை கண்டு அது மூலமாக தான் எல்லா காரியங்களையும் செய்வாங்க. காலையில் 8 மணிக்கு இறந்தாங்கன்னா அதுக்கு முந்தின நாள் 10:30 மணிக்கு என்னையும் என் தம்பிங்க இருந்தோனையும் கூப்பிட்டு தீர்க்க தரிசனமாக எங்களுக்கு என்னென்ன எங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நடக்குங்கிறத சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் அவங்க மறைச்சி போயிட்டாங்க. அப்படி ஒரு ஜெபிக்கிற அப்பாவை ஆண்டவர் எனக்கு தந்தார். நன்றி. I want to thank God for my dad's life. He was a very prayerful and a very disciplined man. And when Uncle was sharing about the roles of a father, of a Christian father, I couldn't help but think of my dad, and I could see that he was all those things. He would wake up before any of us. He would make coffee for all of us. He would do his prayers. Then he would start helping my mom in the kitchen. And he was a spiritual father to us as well. He didn't outsource teaching God's word to Sunday school. Even though we did attend Sunday school and VBS, he would primarily take that responsibility to teach God's word to us. He took a lot of effort in teaching us God's word, and he was financially a leader in our family in every aspect. He was all those things that Uncle shared, and I'm so grateful to have such a father. Thank God. I want to thank God for my father. இங்கே இருக்க நிறைய பேருக்கு என்னோட my father is also father for many other people here. அப்பா கிட்ட ஒரே ஒரு காரியம் நாங்கள் யாருமே செய்யாதது. he was a role model. காலையில் ப்ரேயர் பண்ணுவாங்க, சாயங்காலம் 1 hour கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுவாங்க. நாங்கள்லாம் டிவி பார்த்துட்ருப்போம், ஆனால் அப்பா போயிட்டு ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ டேட் வாஸ் சச் அ ரோல் மாடல் அண்ட் ஹீ ஆல்வேஸ் புட் காட்ஸ் கிங்டம் ஃபர்ஸ்ட். ஸோ மோர் தேன் I would say praying for any of us, he always prayed for other people. Doing God's work was his priority. And I think some of us continue to do that. Mostly, இப்போ கூட அப்பா is, I think he's 88 now. This week or last week, he went 100 miles into some village. இப்போ
புக்கெல்லாம் எழுதி மினிஸ்ட்ரி பண்ணிவிட்டு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு ஸோ this year he wanted to do 100 VBS meetings, but he managed to do only 20, so he's upset, but please continue to pray for him. I thank God for my dad and for bringing us up in this family. So I'm so grateful to have a father like mine, because like whenever I ask him a question, he never gets tired, and like when he explains me the questions, I feel like God is talking to me through him, and I feel like so grateful to have him to have him in my life, and like yeah. That's a lot of work. Answering your questions, yeah. பக்கத்தில் உலக பிரகாரமான அப்பாவை நான் பார்த்ததே இல்லை, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோடய மாமனாரை நான் அப்பாவாக பார்த்தேன். அதற்காக நன்றி சொல்கிறேன். அவர் வந்து ஒரு பிலீவராக பைபிள் வாசிப்பார், ஆனால் அவரை உழைக்கிற அப்பாவை நான் பார்த்துருக்கேன். காலையிலேயே எழுந்து குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்கிற ஒரு பொறுப்புள்ள அப்பாவை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கணும்னு சொல்லி கொடுத்த ஒரு அப்பாவை நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கணவன் மனைவி எப்படியா இருக்கணும், அவங்களுக்குள்ள அன்பு எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஃபேமிலின்னு சொல்லி கொடுத்த ஒரு மாமனாருக்காக இன்றைக்கி கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அப்பாவுக்காக சாட்சியாக நிற்க ஆண்டவர் அந்த கிருபைக்காக நன்றி. எங்களோட அப்பாவும் கூட ரொம்ப படித்தவங்க இல்லை, ஆனாலும் காலையிலே எழும்பி எங்களையெல்லாம் எழுப்பி விடுறது எங்கள் அப்பாவாக தான் இருக்கும். எங்கள் அம்மாவோட அப்பா சீக்கிரமாக எழும்பிடுவாங்க, எங்களுக்காக ஜெபிப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த நாட்களில் அவங்க ஜெபிக்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் சொல்லுவாங்க, உனக்கு இப்படி நடக்கும் இப்படி நடக்கும். நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு எப்படி எழுதுனான்னு கேட்பாங்க. நாங்கள் நல்லா எழுதலைன்னா இல்லை நீ நல்லா பாஸ் ஆகிடுவேன், நோக்க இவ்வளோ மார்க்கு கிடைக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்க. சர்ச்சுக்கு போகிற எல்லாரும் நாங்கள் கிளம்புகிறதுக்கு முன்னாடியே முதல்லையே அவங்க தான் சர்ச்சுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அந்த எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் போஷிக்கிறதுலையும் எங்களை நடத்துகிறதுலையும் ஃபினான்ஷியலையும் எல்லா விதத்துலையும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இதை விட என்னுடைய மாமனார் ரொம்ப நல்லவர். அவர் வந்து ஹெட் மாஸ்டர். அவர் வந்து என்னென்னா காலையிலே எழும்பி கிச்சன் வேலை பார்க்குறதெல்லாம் அவர் தான். அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் எழும்பி கிச்சனுக்கு போவோம். அவரும் வந்து நல்ல ஜெபத்தில் நடத்துவாங்க. என் ஹஸ்பண்ட் இல்லாட்டாலும் மீட்டிங் எங்கேயாவது கன்வென்ஷனுக்கு கூட்டிகிட்டு போனோன்னா அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போவார். அப்படி நல்ல ஒரு ஃபேமிலியை தந்தார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். மதர்ஸ் டே வரும்போது நீங்கள் மாமியார்களை குறித்து சொல்லலாம். ஒரு சாட்சியும் வராதுன்னு நினைக்கிறேன் இல்லை? எல்லாரும் எழுந்து நிற்போம்.